Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த தொடர் வகுப்பினூடாக நாங்கள் பல முக்கியமான விடயங்களை, எங்களுடைய மார்க்க விடயங்கள், அதே போன்று இந்த உலகத்தில் மார்க்கத்தோடு இஸ்லாத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அவைகளையெல்லாம் நாங்கள் இனங்கண்டு படித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பினுடைய முதல் வகுப்பாக அல்லது பாடமாக ஃபிக்ஹுடைய பாடம் அமையப்போகிறது. இந்த ஃபிக்ஹுடைய இந்த பாடத்திலே இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகின்ற பாடம் ஸலாத்துல் ஜமாத்துடன் தொழுதல் அல்லது ஜமாத்து தொழுகை என்று சொல்கின்ற ஒரு தலைப்பு. அப்போ இது தொழுகையோட சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஸலாத்துல் ஜமா என்று சொல்லக்கூடிய ஜமாத்தோடு தொழுதல் என்று சொல்லக்கூடிய பகுதி இது எங்கள் அனைவருக்கும் மிக மிக அறிந்த தெரிந்த நாங்கள் தொழக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதனுடைய சில சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை சில நேரங்களில் நாங்கள் அறியாமல் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு நாங்கள் இது சரின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில நேரங்கள் அது என்ன இருக்கும், சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கலாம். அப்படியான சில செய்திகளை நாங்கள் இன்றைய வகுப்பினூடாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது ஸலாத்துல் ஜமா. இந்த ஸலாத்துல் ஜமா என்பது அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் மார்க்கமாக்கிய நிறைய விடயங்களில் மிக முக்கியமானது, மிக உன்னதமானது ஸலாத்துல் ஜமா என்று சொல்லக்கூடியது. ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை. நாங்கள் தமிழ் என்ன சொல்லுவோம், கூட்டு தொழுகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு பல காரணங்களை எங்களுக்கு சொல்லலாம். அதில் ஒன்று, இது அடியானுக்கும் தனது ரப்பு அவனுக்கும் இடையில் ஒரு தொடர்பை உண்டுபடுத்தக்கூடியது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலும் ஒரு ஒற்றுமையை, ஒரு பரஸ்பரத்தை, ஒரு ஒன்று கூடலை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 5 வேளைகளும் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது 5 வேளைகளும் அவர் என்ன செய்வார், அந்த ஊரு, அந்த ஏரியா, அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து இவர் தொழப்போகிறார். அப்போ மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோருமே இவருக்கு பரிச்சயமாகும். அவர்களுடைய முகத்தை ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லது ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைகள் காண்கின்ற பொழுது எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த மனிதர் இவர், எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு மனிதர், அப்போ 5 நேரமும் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு மனிதர் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அவரை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்துக்கு அவரை பற்றிய ஒரு நல்லெண்ணம் ஏற்படுகிறது, இரக்கம் ஏற்படுகிறது. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உதவி செய்யணும், அவருக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படுறதை பார்க்கலாம். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஏழை பணக்காரன் அல்லது உயர் சாதி தாழ்ந்த சாதி என்ற வித்தியாசம் பார்க்காத ஒரு மார்க்கம் என்பதை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது இல்லையா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜமாத் ஒன்று நடக்கும், அதில் தொழுவிக்கக்கூடிய இமாம் அவர் யாருன்னு பார்த்தா பின்னுக்கால வரக்கூடியவங்க தக்பீர் கட்டுவாங்க. அந்த கூட்டு தொழுகையோட சேரக்கூடியவங்க முன்னால தொழுவிக்கின்ற இமாம் யாரு என்று பார்த்தா சேருவாங்க, அல்லது எந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் அரபியா அல்லது அரபு அல்லாதவனா, அல்லது இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், இவன் என்னது இலங்கையை சேர்ந்தவனா அல்லது இந்தியாவை சேர்ந்தவனா பாகிஸ்தானை சேர்ந்தவன், எந்த நாடு எந்த ஊர் எதுவுமே பார்க்காமல் எதையுமே கணக்கெடுக்காமல் என்ன செய்வாங்க, அவர் இமாமாக தொழுவிக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் தொழுவாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு சமூக ஒற்றுமையை காட்டுகிறது. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு,
அவன் பணக்காரன், இவன் ஏழை, அவன் சாதியால் அவன் குறைந்தவன் அல்லது சாதியால் உயர்ந்தவன், இந்த ஒரு வேறுபாடு என்ன கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது என்பதை இந்த கூட்டு தொழுகை உறுதி செய்து கொண்டு இருக்கிறது. அதே போல நீங்க பாருங்க, பக்கத்தில் ஒரு ஆள் தொழுவார். அப்ப தொழக்கூடியவர் எப்படி இருப்பாரு? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருப்பாரு? அவர் பணக்காரராக இருப்பாரா, ஏழையா இருப்பார்? எந்த ஒரு எண்ணமும் இல்லை, அவருக்கும் இருக்காது, அவரோட பக்கத்தில் நிற்கக்கூடியவருக்கு நிற்காது. இது இவ்வளவுக்கும் அவருடைய காலோடு சேர்ந்திருக்கும், அவருடைய தோலை சேர்ந்திருக்கும். சில நேரங்களில் இவருடைய தலையை பூமியில வைப்பார் சுஜூதுக்கு, அவருடைய கால் இவருடைய தலையில் பட்டு கொண்டிருக்கும் அல்லது படும். முன்னால் இருப்பவர் யாருடைய தலை படுகிறது, இதெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. அப்ப இவ்வளவு பெரிய உன்னதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு தொழுகையாகவே இந்த கூட்டு தொழுகை இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதனால தான் அல்லாஹு தஆலா மார்க்கமாக்கிய விடயங்கள் மிகவும் உன்னதமான ஒன்றாகவே இந்த சலாத்துல் ஜமா கூட்டு தொழுகை இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? கூட்டு தொழுகையின் சிறப்பு என்ன? எப்படி? தனியே தொழுவதை விட நன்மை கூட. சரி, புகாரி முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சலாத்துல் ஜமா கூட்டு தொழுகை அஃதலு மின் சலாத்தில் ஃபஸ்ஸி, தனியே தொழுவதை விட மிகவும் சிறந்தது. எப்படி மிகவும் சிறந்ததுன்னு கேட்டால், பிஸப்இன் வ இஷ்ரீன தரஜா, 27 தரஜாக்கள் சிறந்தது. தரஜாக்கள் சொன்னால் அந்தஸ்துக்கள். என்னது? 27 அந்தஸ்துக்கள், 27 மடங்கனது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். சரி, இந்த ஜமாத்தோடு தொழுவதன் சட்டம் என்ன இல்லையா? சிறப்பு இவ்வளவுக்கு இருக்குது, இதனுடைய சட்டம் என்ன? இது சுன்னாவா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவா அல்லது இது வாஜிபா இல்லையா? ஒரு அதாவது மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை சொன்னா அது என்ன என்கிறதும் அடுத்த கேள்வி. இதனுடைய சட்டம் என்ன? அடுத்த கேள்வி. சரி, இதனுடைய சட்டம் என்ன? சரி, நாங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கோ சொல்லுங்க பார்க்க. நீங்க தெரிஞ்சது சொல்லுங்க. எப்படி? இல்ல, ஜமாத்தோட தொழுவது சுன்னத்தா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவா? இப்ப நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? வாஜிப். வேற வாஜிப்னு மட்டுமா எல்லாரும்? சரி, இது என்னது? இது வாஜிப். இது என்னது? வாஜிப். வாஜிப்னா என்னது? கட்டாயம்டா என்னது? கட்டாயம்டா செய்யணும், இல்லாட்டி பனிஷ்மெண்ட் இருக்கு, அப்படித்தானே? கட்டாயம் என்று சொன்னா செய்யணும், அப்படி இல்லைண்டா அது குற்றம். அப்படி இல்லைன்னா என்னது? குற்றம். சரி, அப்ப இதுக்கு ஆதாரமாக இவங்க எடுக்கிறாங்க. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரத்து நிசா 102வது வசனம், வைதா குந்த ஃபீஹிம், அதாவது சலாத்துல் ஹவுஃப் இல்லையா? சலாத்துல் ஹவுஃப், யுத்த களத்தில் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்றான், அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்றான். அந்த நேரத்தில் வைதா குந்த ஃபீஹிம், நீங்க அந்த யுத்த களத்தில் நீங்க இருந்தால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டினால், யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது, தாக்கி கொண்டு இருக்கிறாங்க, அப்ப நீங்க அங்க இருக்கிறீங்க, தொழுகை நிலைநாட்டப்பட்டாச்சு, இகாமத் சொல்லப்பட்டாச்சு, நீங்க தொழுவிக்கிறீங்க. ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக், உங்களோட ஒரு கூட்டம் என்ன செய்யட்டும்? யுத்தம் செய்ய, அதாவது தொழட்டும். அடுத்த கூட்டம் என்ன செய்வாங்க? யுத்தம் செய்வாங்க. அப்ப அந்த சலாத்துல் ஹவுஃப் என்பது அதாவது யுத்த களத்தில் தொழக்கூடிய அந்த தொழுகை என்பது ஒரு வித்தியாசமான முறையில் தொழப்படக்கூடிய தொழுகை. அப்ப அது ஒரு தனிப்பட்ட ஒரு பாடத்தில் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவத்தை யுத்த களத்தில் இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றான் என்று சொன்னால், அப்போ ஒருவர் ஊரில் இருந்தால் அல்லது ஒருவர் பிரயாணத்தில் இருந்தால், அவருக்கு தொழ இயலுமான ஒரு நிலையில் இருந்தால் அவருக்கு என்னது? வாஜிப். அவருக்கு என்னது? வாஜிப். அப்படி இல்லை என்றால் அவர் குற்றம் செய்துவிட்டார்.
என்னது, அவர் தவறிழைத்து விட்டார் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். சரி, இது குர்ஆன் வசனம். இன்னொரு செய்தி பாருங்க, முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ஒரு கண் தெரியாத ஒரு நபர் வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை மஸ்ஜிதுக்கு கூட்டி செல்வதற்கு யாருமே கிடையாது. அப்ப மஸ்ஜிதுக்கு கண் தெரியாது, மஸ்ஜிதுக்கு கூட்டி செல்வதற்கு யாருமே கிடையாது. ஃபஹல்லி மின் ருக்ஸத்தின் அன் உஸல்லிய ஃபி பைத்தி, அவர் கேட்கிறாரு, ஏதாவது அனுமதி இருக்குதா நான் வீட்டில் தொழுகிறதுக்கு? இவர் யார்? இவர் கண் தெரியாத ஒரு மனிதர், மஸ்ஜிது கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. அவர் அனுமதி கேட்கிறார், ஏதாவது அனுமதி இருக்குதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஹல் தஸ்மஉன் நிதா, நீங்க வந்து என்னது அதான கேட்குறீங்களா? அதான் உங்களோட காதுக்கு விழுகுதா? இந்த சத்தம் உங்களோட காதுக்கு கேட்குதான்னு கேட்குறான். அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஆமா கேட்குது. அப்ப கேட்ட நேரத்தில் ஃபஅஜிப், தொழுகைக்கு வாங்கன்றான். தொழுகைக்கு என்ன செய்யறாங்க? வாங்கன்றான். அப்ப நீங்க வந்து விளங்கி கொள்ளுங்க, சலாத்துல் ஜமா, கூட்டு தொழுகையும் நானும் என்ற ஒரு தலைப்பு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்ல வேணா, நீங்களே என்ன செய்யுங்க, அதுக்கு பதில் எழுதிக்கோங்க, கூட்டு தொழுகையும் நானும், இல்லையா? அதுக்கு அப்ப இந்த ஒரு மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு பதில் சொன்னாங்கண்டா அப்ப நாங்க எம்மாத்திரம் என்பதை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. சரி, அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முனாஃபிக்குகள் யாரு? நயவஞ்சகர்கள். சரி, இவர்களுக்கு பாரமான தொழுகை இரண்டுன்னு சொன்னாங்க. என்னென்ன தொழுகை? சலாத்துல் ஃபஜ்ரும் சலாத்துல் இஷா. அப்ப அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அவங்க அந்த ரெண்டிலையும் இருக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு தெரியும் என்றால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், தவண்டாவது என்ன செய்வாங்க, அந்த ரெண்டு தொழுகையும் விடாம என்ன செய்வாங்க, தொழுவாங்க என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உறுதி கொள்கிறேன், நான் கருதுகிறேன். எப்படின்னா, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு அதான் சொல்லப்பட்டு தொழுகையும் நிலைநாட்டப்படுது, இகாமத் சொல்லப்பட்டு ஜமாத் நடக்கிறது. பின்பு சில மனிதர்களுக்கு நான் ஏவுகிறேன், அவங்க என்னோட வாராங்க. ஏவுறேன்னா அவங்கள அப்படி நீங்க வாங்கன்னு நான் கூட்டிட்டு போறேன். அவங்களோட என்ன இருக்குதுன்னா விறகு கட்டுகள் இருக்குது. விறகு கட்டுகளும் அவங்களோட சுமந்து கொண்டு நீங்க வாங்கன்னு நாங்க அவங்கள கூப்பிடுறேன். அவங்க வாராங்க. எங்க சில மனிதர்கள் அவர்கள் லா யஷ்ஹதுன ஸலா, அதான் சொல்லப்பட்டு இகாமத் சொல்லப்பட்டு தொழுகை நடக்கிறது, யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ ஃபஉஹர்ரிக அலைஹிம் புயூத்தஹும் பின்னார், அவர்களுடைய வீடுகளை நான் நெருப்பு வைத்து கொளுத்துவதற்கு எனக்கு நினைக்குது, நான் நாடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டா, இந்த எச்சரிக்கை எதனால வருகிறது அப்படின்னு கேட்டால், ஜமாத் தொழுகை என்பது, கூட்டு தொழுகை என்பது அவ்வளவுக்கு முக்கியமானது. அதே நேரத்தில் அது வாஜிப் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். சரி, அப்ப இதே போல நீங்க இன்னும் பல ஹதீஸ்கள் அவங்களுக்கு பார்க்கலாம். சரி, இப்ப ஜமாத்து தொழுகை, இப்ப எனக்கு ஜமாத்து கிடைச்சிட்டு அப்படின்ட்டு நாங்க எதை வச்சு முடிவெடுக்கலாம்? இந்த கேள்வி யாருக்கு வரும்? ஜமாத் நடந்து கொண்டு இருக்குது, பிந்தி போறாரு இல்லையா? பிந்தி போறாரு. அப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டு தொழுகையோடு இவர் சேர்ந்து கொள்றார். அப்ப இது நாங்க எதை வச்சு அந்த முடிவெடுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒருவருக்கு ஜமாத்து தொழுகையில் ஒரு ரக்காத்து கிடைத்து விட்டால் அவருக்கு என்ன கிடைத்து விட்டது? ஜமாத் கிடைத்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்க தொழுகைக்கு வாரீங்க, வனஹ்னு சுஜூதுன், நாங்க சுஜூதில் இருக்கிறோம். அப்ப தொழுகைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பிந்தி தான் வாரீங்க. சில நேரங்கள் என்னது, அப்ப சில காரணங்களால் பிந்தி போய்படும். சரி, பிந்தி வாரீங்க, அப்ப நாங்க சுஜூத் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இப்ப சுஜூதில் இருக்கிறோம். ஃபஸ்ஜுது, நீங்க என்ன செய்யுங்க? சுஜூதில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள்.
வலா தஉத்தூஹா ஷையன். நல்லா விளைக்கும். சுஜூதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சேர்ந்ததுங்க சுஜூதில் சேர்ந்தீங்க, அதை ஒரு ஒன்றாகவும் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். அப்படின்னா அதை ஒரு ரக்காத்தாக நீங்கள் கணக்கெடுத்து விட வேண்டாம். ஒமன் அதுரக ரக்காத்தன், யார் ஒருவர் ஒரு ரக்காத்தை அடைந்து கொள்கிறாரோ ஃபக்கத் அதுரக ஸலா, அவர் என்ன செய்தார், தொழுகையை அடைந்து கொண்டார். அப்படின்றால் ஜமாத் அவருக்கு கிடைத்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. இது அஹ்மத், அபூதாவத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. சரி, இப்போ ஜமாத்தோட தொழுவதற்கு இயலாமல் போனது அல்லது ஜமாத்து தொழுகை விடலாம் என்ற தகுந்த காரணிகள் என்ன, அதையும் பார்க்கணுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு வந்து ஜமாத்து வந்து வாஜிப் என்று சொன்னால் அதை விட்டால் பாவம் இல்லையா? பாவமா இல்லையா? பாவம். சரி, அப்போ ஜமாத்து தொழுகை விடுவதற்குரிய காரணிகள், இந்த காரணங்கள் இருந்தால் அவருக்கு என்ன இல்லை, பாவம் இல்லை ஜமாத் தொழுகை விட்டதுக்கு. ஆனால் அதோடையும் ஒரு ஜமாத்தோட போய் சேர்ந்து கொண்டால் அது சிறந்தது. இந்த காரணம் இருந்தால் ஜமாத்தில் தொழக்கூடாது என்று இல்லை, நல்லா விளைக்கணும், கூடாது என்று இல்லை. ஆனால் அந்த காரணம் இருந்தால் இவருக்கு ஜமாத்தோட போய்த்து கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தால் அது சில விஷயங்கள் நாங்கள் தொகுத்தெடுக்கலாம். முதலாவது, ஒரு நோயாளி அவருக்கு ஜமாத்தோட கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு நோய் இருக்குது. அந்த நோயாளியாக இருந்தால் அவருக்கு என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. நீங்கள் சூரத்துல் ஃபத் 17வது வசனத்தை உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சரி, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுக்கு மரதுல் மௌத் இல்லையா, கடைசி நேரத்தில் வந்து சக்கராத்துடைய நேரத்தில் அவங்க அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஜமாத் தொழுவிக்க போவல, ஜமாத்தோட சேர்ந்து கொள்ளலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், நீங்கள் யாருக்கு ஏவுங்க, அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ தொழுவிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது என்னது, ஜமாத்தோட சேர்ந்து தொழ முடியாத ஒரு கட்டம், அந்த அளவுக்கு வருத்தம் இருக்குது அப்படின்றால் இவருக்கு என்ன கிடையாது, கட்டாயம் என்ற ஒரு நிலையிலிருந்து இவர் விதிவிலக்காக்கப்படுவார். சரி, இது வந்து புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கு. சரி, இப்போ இது முதலாவது காரணி. இரண்டாவது காரணி, ஒருவருக்கு வந்து மலசலம் இதை அடக்கி கொண்டிருக்கிறார், அவசரமாக என்னது ஒன்றுக்கு அல்லது ரெண்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார், ஜமாத்தும் நடக்குது. அப்போ இவர் என்ன எதை முற்படுத்துவார், அவருடைய தேவையை முற்படுத்துவார். அப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அவசரமாக இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செஞ்சு கொள்வார், அந்த தேவையை முடித்துவிட்டு ஜமாத்துக்கும் சேர்ந்து கொள்வார், ஜமாத்து கிடைத்த. அப்படி இல்லைண்டா அவர் என்ன செஞ்சு கொள்வார், தனியே தொழுது கொள்வார். சரி, அந்த காரணத்தோட இன்னொரு விஷயம், ஒரே செய்தியில் வரக்கூடிய செய்தி, ஒமன் கான பிஹதரத்தி தாமின் முஹ்தாஜின் இலை, ஒருவர் கடும் பசியில் இருக்கிறார், சாப்பாடும் வந்துட்டு அங்கே ஜமாத்தும் நடக்குது. இப்போ இவர் என்ன செய்வார், சாப்பிடுவார். ஏன்னா இவர் அங்கே போனாருண்டா அவருக்கு என்ன எண்ணம் வந்துடும், அது காரணமாக சொல்லலாது என்னது. அப்போ என்ன செய்வார், அவர் வந்து என்ன, அவர் பசியோடு இருக்கக்கூடிய அவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு என்ன செய்வார், பேத்து தொழுது கொள்வார். சரி, இப்போ இதுக்கு வந்து ஆதாரம் என்ன, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லா சலாத்த பிஹதரத்தி தஆமின், உணவுக்கு முன்னிலையில், உணவு வந்ததற்கு பின் அல்லது உணவுக்கு முன்னிலையில் என்ன கிடையாது, கூட்டு தொழுகை கிடையாது. அப்போ தொழுகை கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு வலா ஹுவ யுதாஃபிஉ அல் அஹ்பஸைன், அந்த மலசலத்தை அடக்கி கொண்டும் என்ன கிடையாது, தொழுகை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ எத்தனை காரணம் நாங்கள் சொன்னோம், எத்தனை சொன்னோம், ஒன்றா ரெண்டா, ரெண்டு. என்ன சொன்னோம், மூணு. ரெண்டுல சேர்ந்தது தான் என்னது, மூணாவது. அது ஒரே ஹதீஸில் வரக்கூடிய. சரி, மூணாவது செய்தி, உஜூபு மத்தர் ஷதீத், கடுமையான மழை, கடுமையான காற்று, அல்லது வந்து தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு குளிர், கடுமையான குளிராக இருக்குது, வெளியிறங்க இயலாது.
இந்த ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அவருக்கு என்ன செய்யலாம்? ஜமாத்துக்கு போகாமலுக்கு அவர் தனியே தொழலாம். இதுக்கு அனுமதி இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் யஅமுருல் முஅஸ்ஸின், முஅஸ்ஸினுக்கு ஏவுவார்கள், இதா கானத் லைலத்துன் பாரிதத்துன், கடுமையான குளிரான இரவாக இருந்தால், தாத்து மத்தர், மழையும் பெய்யுது, கடுமையாக குளிராகவும் இருக்குது, ஒரு குளிராகவும் இருக்கக்கூடிய ஒரு இரவாக இருந்தால் முஅஸ்ஸினுக்கு இவ்வாறு சொல்லுமாறு ஏவுவார்கள். எவ்வாறு? அலா அலா சல்லு ஃபிர்ரிஹால், இந்த ஹய்யா அல ஸலா ஹய்யா அலல் ஃபலான்னு சொல்லிட்டு முஅஸ்ஸின் என்ன சொல்லுவார்? சல்லு ஃபி ரிஹாலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏன்னா கடுமையான மழை, கடுமையான குளிர், காத்தும் அடிக்குது, வர இயலாது, கஷ்டமாக இருக்குது. அப்ப இந்த நிலையில அவர் சொல்லுவாரு. ஆனா அதை மீறி வந்தவங்க தொழுவாங்க, அது வேற விஷயம். அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாது? ஜமாத்தை விட்டுட்டு தனியே தொழலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. சரி, அப்ப எத்தனையாவது காரணம் சொன்னோம்? சரி, 3 சொன்னோம். 4வது, ஒருவர் ஒரு இடத்துல தனிமையில் இருக்கிறாரு, அல்லது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பகுதியில் இருக்கிறாரு, குடும்பத்தோடு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் குடும்பத்தை தனியாக விட்டுட்டு போனால் அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து வரலாம். இந்த சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் எங்களுக்கு, இல்லையா? இந்த சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். விசேஷமாக நாங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் விசேஷம் வரும். அதே நேரத்தில் இங்கேயும் கூட வரலாம், இங்கேயும் கூட சில பகுதிகளில் வரலாம். அப்போ அதே நேரத்தில் இவர்கிட்ட பொறுமதியான பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை அவருடைய வாகனத்தில் இதில் வச்சுட்டு போக இயலாது. போனால் என்ன வந்துடும்? அதுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ இப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுதும் என்ன செய்யலாம்? அவருக்கு ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இருக்குது. இவர் தனியே தொழுது கொள்ளலாம். இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம், அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. மன் சமிஅ நிதா, யார் அதானை கேட்கிறாரோ, ஃபலம் யஅதிஹி, அவர் என்ன செய்யலை? அவர் வரல. அதான கேட்கிறாரு, அதான் கேட்ட என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு பேசிடணும். ஃபலா சலாத்த இல்லா மின் உஸர், தக்க காரணமின்றி அவருடைய தொழுகை பூரணமாக மாட்டாது. அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு வரணும். தக்க காரணம்டா இந்த காரணங்கள். எந்த காரணம்? நேரத்தில் சொன்ன காரணம் வரும். ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் அவங்க இதுக்கு விளக்கமாக சொல்கின்ற பொழுது இந்த காரணங்களை இதுக்கு முன்வைக்கிறாங்க. பயம், என்னது? பயம் போன்று நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். சரி, இப்போ மொத்தமாக எத்தனை பார்த்து? 4 பார்த்துருக்கிறோம். சரி, ரைட். அடுத்த முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, நாங்கள் ஜமாத்துக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டதுக்கு பின்னால் சுன்னத் தொழுகை சிலவங்க தொழுகிறத பார்த்துருப்பீங்க. சில மக்கள் என்ன செய்வாங்க? இப்போ விசேஷமாக எந்த தொழுகைகள்னா ஃபஜ்ரு தொழுகை, இல்லையா? ஃபஜ்ரு தொழுகைகளில் சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்கே இகாமத்து சொல்லப்பட்டாச்சு, இமாம் தொழுவிச்சிட்டு இருப்பார். அப்போ இவர் அப்போ தான் மஸ்ஜிதுக்குள்ளே வருவார். அவர் என்ன செய்வார்? சுன்னத் தொழுவார். ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவார். இது ஒரு பகுதி. 2வது பகுதி என்னென்னா, இவர் வார நேரத்தில் இமாம் இகாமத் சொல்லப்படவும் இல்லை, இமாம் தொழுவிக்கவும் இல்லை. இவர் என்ன செய்கிறாரு? உள்ளுக்கு தஹியத்துல் மஸ்ஜிதோ அல்லது ஏதோ ஒரு சுன்னத் தொழுகிறாரு, தக்பீரை சொல்லி தொழுகையில் சேர்ந்து கொள்கிறாரு, இகாமத் சொல்லப்படுது. இது 2வது. 3வது இவர் என்னது? இகாமத் இது பெண்களுக்கும் என்னது இந்த சட்டம்? இவங்க ஜமாத்தோட தொழுவதற்காக வேண்டிய பெண்கள் போனாங்கன்னா அவங்களுக்கும் உரிய சட்டம் தான் இது. பெண்களுடைய விஷயத்தில் ஜமாத் அவங்கள கட்டாயம் கிடையாது. சரி, அது அந்த பெண்களுடைய விஷயமாக பின்னுக்காக நாங்கள் பார்க்கலாம். சரி, 3வது விஷயம் இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, சுன்னத்தான தொழுகை ஆரம்பித்து 1 ரக்காத்து முடிஞ்சு 2வது ரக்காத்தில் வச்சு இகாமத் சொல்லப்படுது. இகாமத் சொல்லப்பட்டால் இமாம் என்ன செய்வார்? தொழுக ஆரம்பிச்சிடுவார். அப்போ இந்த 3 நிலையிலையும் எவ்வாறு நடந்து கொள்வது, இல்லையா? இந்த 3 நிலையிலையும் எவ்வாறு நடந்து கொள்வது? சரி, இதில் முதலாவது இப்போ பள்ளி உள்ளுக்கு வாராரு, வாரத்தோட முஅஸ்ஸின் இகாமத் சொல்லிவிட்டால் அவருக்கு என்ன செய்யலாது? சுன்னத் தொழ முடியாது. அவர் என்ன செய்யணும்? ஃபர்லோட அப்படியே போய்த்து ஜமாத்தோட சேர்ந்துடணும்.
என்ன செய்யணும்? அப்படியே போய்த்து ஜமாத்தோட சேர்ந்துடணும். சரியா? எங்க சேரணும்? சரி, ரைட். அதே போல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி வார நேரத்தில் இக்காமத் சொல்லியாச்சு. ஒருவர் என்ன செய்கிறாருண்டா, ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத்தை அல்லது தஹியத்துல் மஸ்ஜிதோ தொழுது கொண்டு இருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க, அத்துஸல்லி அஸ்ஸுபஹ அர்பஅன், என்ன கேட்குறாங்க? சுபஹ நீங்கள் 4 ரக்காத்து தொழுகிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இக்காமத் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன இல்லை, சுன்னத்தோ அங்கே என்ன செய்யணும்? அங்கே போய் சேர்ந்து கொள்ளணும். இது என்னது? இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் பதிவாக இருக்குது. சரி, இப்போ எதுக்கு எங்களுக்கு பதில் வந்துட்டு, நாங்கள் உள்ளுக்கு வந்ததோடே முஅத்தின் இகாமத் சொல்லிட்டாருண்டா பேர் சேர்ந்துடும். சரி, இப்போ நாங்கள் முதலாவது ரக்காத்தை ஆரம்பிச்சிட்டோம். இமாம் வந்து என்னது, இப்போ ஜமாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தொழுகையை விட்டுட்டு அப்படியே போய் என்ன செஞ்சிடணும்? ஜமாத்தோட சேர்ந்துடணும். ரைட். அப்போ சேர்ந்துடணும். ரைட். இப்போ முதல் ரக்காத்தை முடிச்சிட்டோம். இப்போ 2வது ரக்காத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 2வது ரக்காத்தை அவசரமாக சுருக்கமாக தொழுது கொண்டு சலாம் கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கொள்ளணும்? நாங்கள் ஜமாத்தோட சேர்ந்து கொள்ளணும். அப்போ இதுதான் என்னது, இந்த முறையில் நாங்கள் செய்து கொள்கின்ற பொழுது சுன்னாவுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் வந்து விடுவோம். சரி, அடுத்தது வந்து இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட சில மசலாக்கள். அந்த மசலாக்களில் முதலாவது வந்து, யார் ஒருவர் ருக்குஐ அடைந்து கொள்கிறாரோ அவர் ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டார். இல்லையா? ஒருவர் வந்து ஜமாத் நடந்து கொண்டு இருக்குது, அந்த ஜமாத்தில் வந்து அப்போ இமாம் வந்து ருக்கூல இருக்கிறார். ருக்கூல இருக்கின்ற பொழுது அவர் அந்த ஜமாத்தோடு சேர்ந்து கொண்டால் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரக்காத்து கிடைக்கும். சரி, இப்போ இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, இப்போ இமாம் வந்து ருக்கூல இருக்கிறார், இவர் வந்து அங்கேருந்து வார பார்த்தா இமாம் ருக்கூல, என்னது பள்ளி உள்ளுக்கு ஒரு கால் அடுத்த கால் சஃபில், அப்படியே வந்து அங்கிருந்தே குனிஞ்சிட்டு வந்து அப்படியே சஃபில் சேர்ந்து கொள்றது. இது கூடுமா? இவர் எதை விடுறாரு? தக்பீரத்துல் இஹ்ராம், ருக்குன். அப்ப ருக்குனை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு? ருக்குவுக்கு போறாரு. அப்ப தொழுகையே லா தஸிஹு, தொழுகை கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டால், முறை என்னண்டா, இமாம் ருக்கூல இருந்து அவர் எழும்பினாலும் பரவாயில்ல, நாங்க மெதுவாக பேய்த்து, மெதுவாகண்டா அவரை கண்டதுக்கு போறோம், மிச்சம் மெதுவாக போறல, எங்கட வளமையான இதுல நாங்க பேய்த்து சஃப்ல இமாம் ருக்கூல நிற்கின்ற பொழுது நாங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லி முதலாவது என்ன செய்யணும்? தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கின்ற அளவுக்கு நேரம் நாங்கள் அமைதியாக நிற்கணும். நின்றுட்டு ருக்குவுடைய தக்பீரை சொல்லணும். சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்? ருக்குவுக்கு போய் சேரணும். அப்போ ருக்குவுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாலேயே இமாம் வந்துட்டாருன்னா அப்போ ருக்குவில் நாங்கள் சேரலை. அப்போ அது ஒரு ரக்காத்தா கணிப்பிடப்படுமா? வராது. இப்போ என்ன செய்யறேன்டா, ஃபெஸ்ட்டுக்கு அது நல்ல ஒரு செய்தா என்ன செய்வான், இந்த இடத்துல நல்லா விளையாடுவான். எப்படின்னா, ருக்குவில் போய்த்து சேர்ற, சரியா, சேர போகக்குள்ள இமாம் ஒளிம்பிடுவார், எலும்பு போகக்குள்ள. அப்போ இவருக்கு என்ன எண்ணம்டா, சரி நான் ருக்குவுக்கு போய் இமாமோட ஒரு சுபஹானல்லாஹ் செல்ற அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, இமாம் எழுப்பிட்டார். இப்போ முதலாம் ரக்காத்து, 2ஆம் ரக்காத்து, 3ஆம் ரக்காத்து ஆகும், அப்படியே செய்தா என்ன செஞ்சிடுவான், இல்லை இல்லை நீ வந்து சுபஹானல்லாஹ் செல்ற அளவுக்கு நீ சேர்ந்துட்டாய், அதுக்கு பிறகுதான் அவர் எழும்பினார். அப்படியே கொண்டு வந்து சலாத்தை கொடுத்துட்டு பேய்த்தாச்சு, என்னது பேய்த்தாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து மிச்சம் கவனமாக நாங்கள், ஏன்னா எங்கள் தொழுகையை பால்படுத்துகின்ற விஷயங்களை நாங்கள் ஈடுபடக்கூடாது. சரி, இதுக்கு வந்து ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அபு பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி. இவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஜமாத் நடந்து கொண்டு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இமாம் ருக்குவில் இருக்கிறாங்க. அப்போ இவர் சஃப்புல போய் சேர்றதுக்கு முன்னாலேயே இவர் ருக்குவுக்கு போய்த்தார். இப்போ இடையில வச்சே ருக்குவுக்கு போய்த்து அப்படியே வந்து சஃப்புல சேர்ந்து கொண்டார். விளங்கிச்சா? அப்போ அங்கே போய் சேரலை, இடையில வச்சே சேர்ந்து கொண்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ இதை விசாரிச்சுட்டு அப்போ இவருக்கு என்ன சொல்கிறாங்க, ஸாதகல்லாஹு ஹிர்ஸன், பாருங்க ஒரு ஆசான் வந்து எவ்வளோ அழகாக படித்து கொடுக்குறாங்கன்னு.
அவரை திட்டல, அவர் என்னது என்ன உனக்கு இவ்வளோ வளர்ந்துட்டா உனக்கு அறிவில்லையா அப்படி என்ன வார்த்தைகள்லாம் அவங்க பாவிக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதக் அல்லாஹ் ஹிர்சன், நீங்கள் ஒரு ஆசையோடு செஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் மேலும் மேலும் என்ன செய்யட்டும், உங்களுக்கு இந்த ஆசையை அதிகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலா தஉத், நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லலை, இந்த ரக்காத்தை நீங்கள் திரும்பி தொழுங்கன்னு சொல்லலை, அந்த ரக்காத்தை என்ன செய்யுங்க திருப்பி தொழுங்கன்னு சொல்லலை. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் இடையில வார நேரத்தில் ருக்கு செய்வான், நீங்கள் சஃப்புக்கு வந்து ருக்குவில் சேர்ந்து கொள்ளுங்க என்ற விஷயத்தை சொன்னாங்க என்ற ஆதாரத்தை காட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, ருக்குவில் சேர்ந்து கொண்டால் ஒரு ரக்காத்து கிடைத்து விடும் என்பதற்கு இவங்க ஆதாரமாக சொல்லுவாங்க. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.